வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இப்ப புதுசா வந்திருக்காரு ஒரு ட்விட்டர் அரசியல்வாதி. தமிழக வெத்து கழகத்தோட தலைவர். பனையூர்ல உட்கார்ந்துகிட்டே பாலிடிக்ஸ் பண்ணுவாரு. அவரு நேத்திக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவை வெளியிடுறாரு. இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு கேட்டு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நேத்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு மாநாடு நடத்தி நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய தற்கூரிகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவரை வாயை பொளந்து பார்த்து ரசிக்கக்கூடியவர்களுக்கும் இந்த உண்மை தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதனால சில விஷயங்களை உடைச்சு பேச வேண்டிய தேவை இருக்கு. 7th May 2021ல திமுக தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கிறாங்க. 10th June 2021ல இந்த நீட் தேர்வை கொடுத்து ஆய்வு செய்ய, இந்த நீட் தேர்வு சமூகத்துல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுக்கு AK ராஜன் கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. 28 June 2021ல பிஜேபி கோர்ட்டுக்கு போகுது. இப்படிப்பட்ட ஒரு கமிட்டி அமைப்பது தவறு அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து கோர்ட்டுக்கு போறாங்க. 14th July 2021ல கோர்ட் பிஜேபியோட பிளீயை டிஸ்மிஸ் பண்ணுது. இந்த கமிட்டி செல்லும், அவங்களுடைய தரப்பு விஷயங்களை ஆய்வு செய்து கொடுக்கட்டும் அப்படின்னு கோர்ட் இந்த கேஸ டிஸ்மிஸ் பண்ணுது. 13 செப்டம்பர் 2021ல தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஆன்டி நீட் பில்ல வந்து பாஸ் பண்றாங்க. ஒருமனதாக எல்லா கட்சிகளும் பாஜகவை தவிர இந்த ஆன்டி நீட் பில்லுக்கு ஒப்புதல் கொடுக்கறாங்க. இந்த மசோதா பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நேரா ஆளுநருக்கு போகுது. எப்போ? செப்டம்பர்ல ஆளுநருக்கு போகுது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாசம் வாயே திறக்காம உட்கார்ந்து இருந்த ஆளுநர் 1ஆம் தேதி பிப்ரவரி 2022 அன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் இந்த பில்லுக்கு அப்ரூவல் கொடுக்காம ரீசெண்ட் பண்றாரு, ரிட்டர்ன் பண்றாரு. ஆளுநர் திரும்பி அனுப்பின உடனே 8ஆம் தேதி பிப்ரவரி 2022ல அசம்பிளில மீண்டும் இந்த மசோதாவை நிறைவேற்றி இதை மறுபடியும் ஆளுநர்கிட்ட அனுப்புறாங்க. இந்த தடவை ஆளுநருக்கு வேற வழி இல்ல, அவர் அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இருந்தாலும் 3 மாசம் தாமதிக்கிறாரு, வெயிட் பண்றாரு. இதற்கிடையில் மேடையில பேசும் பொழுது ஐ வில் நெவர் கிவ் அக்செப்டன்ஸ், ஐ வில் நெவர் அக்செப்ட் தி பில் அப்படின்னு ஆளுநர் பேசுறாரு. பேசினதுக்கு அப்புறம் 5ஆம் தேதி மே 2022ல இந்த பில்ல பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. பிரசிடென்டோடைய ஒப்புதலுக்காக இன்னும் இப்ப இந்த பில்லு வெயிட்டிங்ல இருக்கு. கடந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட இந்தியா கூட்டணி என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த நீட் அப்படிங்கறத நாங்க ஒழிப்போம் அப்படிங்கிற வாக்குறுதியை இந்தியா கூட்டணி கொடுத்தது. ஏன் கொடுத்தாங்க? காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த பில்லுக்கு ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. இதுல இருந்து தமிழ்நாடு நீட்ல இருந்து விலக்கு பெற முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கிறதுனால ஜனநாயக பூர்வமாக மனசாட்சிக்கு உட்பட்டு ஒரு அரசாங்கம் நடக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலதான் இந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா 2024ல பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைச்சது. அதுக்கு எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணாங்க, எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனை மேனிபுலேட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக இந்த பில் இருக்கு. இவ்வளவும் திமுக அரசு அமைத்ததுக்கு அப்புறம் எடுத்த முயற்சிகள். அதிமுக என்ன முயற்சி எடுத்தவங்க? இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையே ஒரு வருஷம் மக்களுக்கு சொல்லாம மூடி மறைச்சது அதிமுக. அவங்கள ஏன் விஜய் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு? சரி, 8 கோடி தமிழ் மக்களும் நீட்டு வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்கும்ல. நீங்க இப்பதானே ஆளுநரை சந்திச்சு கோரிக்கை எல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்ட்டு. அப்ப அதே ஆளுநர்கிட்ட வலியுறுத்திருக்க வேண்டியது தானே? ஏன் நீங்க நீட் பில்லுக்கு ஏன் நீங்க உங்களுடைய அக்செப்டன்ஸ கொடுக்கல? 8 கோடி மக்கள் நீட்டு வேண்டாம்னு சொல்றாங்க, ஆனா அந்த நீட்டை நாங்க நடத்தியே தீருமோன்னு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு ஆளுநர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது தானே? இன்னும் ஒப்புதல் கொடுக்காத அந்த குடியரசுத் தலைவர்கிட்ட விஜய் கேள்வி கேட்க வேண்டியது தானே? இல்ல, நாங்க நினைச்சதுதான் நடக்கணும், பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு முரண்டு பிடிக்கிற மோடி கிட்டயோ அமித்ஷா கிட்டயோ கேள்வி கேட்க வேண்டியதுன்னு ஏன் அவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இன்னும் பொருத்தமா இருக்கு. ஏன்னா தைரியம் இல்ல.
இந்த கேள்வியை கேட்டா அதுக்கப்புறம் அரசியல்ல அவர் எப்படி இருக்க முடியும்? எஜமான விசுவாசம். அதனால எங்க கேள்வி கேட்குமோ அங்க கேள்வி கேட்காம பிரச்சனைய ரொம்ப நேக்கா மடைமாற்றி விடக்கூடிய ஒரு முயற்சி தான். ஆனா இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். இன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டோம். இனிமே இது எங்க கையில இல்ல. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து ஒப்புதல் வரணும். அப்போ உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது அக்கறை இருந்ததுன்னா 8 கோடி மக்களுடைய ஒப்பீனியன் தானே அந்த ஏ.கே. ராஜன் கமிட்டியில அவங்க ரிப்போர்ட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நிதி நெருக்கடியை ஒன்றிய அரசு கொடுக்கும் பொழுதும் இங்க மக்கள் நலத்திட்டங்கள் எவ்வளவோ செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இங்க வித்து அரசியல் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் பொங்கலுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்கல, யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு எந்த கேள்வியும் வரக்கூடாது, ஒன்றிய அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒன்றிய அரசை சுத்தி இவங்க எல்லாம் நின்னு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனையை திசை திருப்பத்துக்கு தான் ஒரு தற்கொலைய களத்துல இறக்கி விட்டு இருக்காங்க. ஒரு வாரமா தந்தை பெரியார பத்தி இல்லாததையும் பொல்லாதையும் பேசிட்டு இருக்கான், அவதூறு பேசிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே இந்துத்துவ அரசியலோட வெவ்வேறு முகங்கள். இவங்களுடைய நோக்கம்லாம் இவங்க கட்சி நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும். மத்தபடி மக்கள் மீதெல்லாம் இவங்களுக்கு அக்கறை என்னைக்குமே இருந்தது கிடையாது, இனிமேலும் இருக்காது. சீமானுக்கு ஆதரவா யார் வந்து நிக்கிறாங்க பாருங்க. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சீமான் கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இவங்க அவங்க கட்சியோடைய துணை பொதுச் செயலாளர் போல் இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறார், இது சீமானுடைய சொந்த கருத்து, எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி எல்லாம் பேசுறதுனால நாம் தமிழர் கட்சி வளராது, இந்துத்துவ அரசியல் தான் இங்க வளரும். அதனால இத பேசுனதுல வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவரே சொல்லியிருக்கிறார். அப்போ மறைமுகமா இவங்க எந்த சித்தாந்தத்துக்காக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒன்றிய அரசை நோக்கி ஒரு கேள்வி கேட்க துப்பு இல்ல, தைரியம் இல்ல. ஆனா மாநில அரசை நோக்கி இல்லாத பொல்லாத அவதூறுகள் பரப்புறதுக்கு மட்டும் இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியுது. தமிழக மக்கள் இதெல்லாம் தெளிவா கவனிக்கணும். 2026ல மீண்டும் தேர்தல் வரப்போகுது. இதற்கிடையில் இந்த மாதிரி அரசியல் நாடகங்கள் நிறைய நடக்கும். இல்லாத பொல்லாத தகவல்களை எல்லாம் வாட்ஸ்அப் மூலமா பொய்களை அவதூறுகளை தொடர்ந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இதுதான் பிஜேபியோடைய மாடஸ் ஆப்பராண்டி. கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கர்நாடக அரசியல்லையும் அதை தான் பண்ண முயற்சி பண்ணாங்க. எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கு. 1 வருஷம் இப்பவே ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ப்ராஜெக்ட் தமிழ்நாடுவ. தினம் தினம் தமிழ்நாட்டை பற்றிய பொய்கள், வதந்திகள், அவதூறுகளை வாட்ஸ்அப் செய்திகளாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதை படிச்சுட்டு அப்படியே ஃபார்வர்ட் பண்றதை விட்டுட்டு அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. இந்த தாக்குதல் அதிகரிக்கும். இனி வரும் நாட்கள்ல நிச்சயமா அதிகரிக்கும். க்ளோசர் டு தி எலெக்ஷன் இன்னும் தீவிரமா இதை செய்வாங்க. பொய்கள், வதந்திகளை தொடர்ந்து பரப்புவாங்க. அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இந்துத்துவா எந்த வேஷம் வேணா போட்டு வரட்டும். விஜய் வேஷம் போட்டுட்டு வந்தாலும் சரி, சீமான் வேஷம் போட்டுட்டு வந்தாலும் சரி, இல்ல எடப்பாடி வேஷம் போட்டுட்டு வந்தாலும் சரி, அந்த மண்டையில இருக்கிற கொண்டைய மட்டும் கண்டிப்பா மறந்துடாதீங்க. யோசிச்சு வாக்களியுங்கள்.